தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடும் கோவை மாநகராட்சி அரசு பள்ளிகள். கோவை சரவணம்பட்டி, ஷாஜகான் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை சுமார் 700 மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறன்களை மேம்படுத்தும் வகையில் கோவை மாநகராட்சி சார்பில் தனியார் பங்களிப்புடன் பல்வேறு பணிகளை செய்து வருகின்றனர். கோவை மாநகராட்சி தனியார் பங்களிப்போடு புதிய அறிவியல் ஆய்வகத்தை உருவாக்கியுள்ளனர். இதன் மூலம் 4ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயின்று வரும் அனைத்து மாணவிகளுக்கும் பாடப்புத்தகத்தில் படிக்கும் அறிவியல் பாடம் தொடர்பான விஷயங்களை எளிமையாக ஆசிரியர்கள் விளக்கும் வகையில் இந்த அறிவியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆய்வகத்தில் பெரிய LED திரையும், அண்ட வெளிப்படங்கள், மைக்ரோஸ்கோப், இருதயம் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் குறித்தான தெளிவாக குழந்தைகள் கற்றறியும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள ஆய்வகத்தை மாணவர்களையும் கவர்ந்துள்ளது. அதேபோல பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பறைகளிலும் தனியார் பங்களிப்புடன் மினி நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் அந்தந்த வகுப்பு குழந்தைகளுக்கு ஏற்ற கதை புத்தகங்கள் உள்ளிட்ட தமிழ், ஆங்கிலம் மொழிகளில் பல்வேறு புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் கூறும்போது, தற்போதைய அரசு பொறுப்பேற்றது முதல் பள்ளிக்கல்விக்காக பல்வேறு பணிகளை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.